அவர்களுக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் வணக்கம் கூறி என் உரையை ஆரம்பிக்கிறேன். நேரத்தை கருத்தில் கொண்டு முதலில் நேரடியாக செல்லலாம். முதலாவது அணியில் தலைவரில் இருந்து தொடங்கலாம் என்று எண்ணுகிறேன். முதலாவது அணியின் தலைவர் துறையில் குறிப்பிட்டிருந்தால் குறிப்பிட்ட துறையில் நிபுணத்துவம் பெற்றவர். அடுத்து குறிப்பிட்டிருந்தால் கல்வித்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர். அடுத்து தர்க்க ரீதியாக சிந்தித்தவர். இங்கே குறிப்பிட்ட துறையில் நிபுணத்துவம் பெற்றவர் சாதிக்கின்றாரா, தர்க்க ரீதியாக சிந்திக்கக்கூடியவர் சாதிக்கின்றாரா என்ற கேள்வி ஏற்படுகிறது. இவர் கூறியிருந்தார் குறிப்பிட்ட துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் 1000 பேர் காணப்படுகின்றனர். அவர்கள் அனைவரும் சாதித்தார்கள், அரசியல் தலைவர்கள் ஆனார்களாம். அவர்களின் தர்க்க ரீதியாக சிந்திக்கக்கூடியவர்களை ஆற்றல் பெற்றவர்களாகவும் காணப்பட்டது. எனவே முதலாவது அணி பேச்சாளர் தலைவரின் பேச்சு முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது. அவர் குறிப்பிட்டிருந்தது குறிப்பிட்ட துறை சார்ந்தவர்கள் மட்டும் வர வேண்டும் என்பது அது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியதாக காணப்படும். இரண்டாவது பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தால் மனையிலும் தோட்ட தொழிலாளர் என்று தோட்ட தொழிலாளர்களின் வரலாற்றை தெரிந்து வைத்திருந்து பேச வேண்டும். அவர்களின் ஆரம்ப காலத்தில் தொண்டமான் பரம்பரையின் தலைவர் அவரது தந்தையின் ஆட்சியின் போது தந்தை தனது பாராளுமன்றத்தில் இருக்கும் போது அவர் எந்த முறையில் இணக்கம் பெற்றவராக காணப்பட்டார். தொண்டமான் ஜீவன் தொண்டமான் அவர்களின் தந்தை அவர் செய்யாத தோட்ட தொழிலாளர்கள் செய்யாத விடயம். அவர் இறந்த பின்பு அவரின் மகன் வந்தார். அவர் மகன் வெளிநாடுகளில் கல்வி கற்ற சிறப்பு தேர்ச்சி சட்டத்துறையிலும் ஆங்கிலத்திலும் பாண்டித்யம் பெற்றவராக அவர் தற்போது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர்களால் மேற்கொள்ளப்படும் விடயங்கள் என்ன? இந்த முறை இந்த முறை தேர்தலை எடுத்து பார்த்தால் சுயேட்சை குழுக்கள் தான் முன்னிலையில் இருக்கின்றன. அதே கடந்த மாநிலங்களை எடுத்து பார்த்தால் தோட்டமாட்டானவரையே முன்னிலையில் நின்றன. இதற்கான காரணம் அவர்கள் தந்தை நிகழ்வுத்துவம் காணப்பட்டது. மகனிடம் காணப்படும் நிபுணத்துவத்தை பற்றி என்ன செய்ய முடிந்தது? அடுத்தபடியாக மூன்றாவது பேச்சாளர் தோட்டத்துறையில் அந்த நீர்மூலத்துறையை கொண்டு வந்திருந்தார். பழையத்திலிருந்து சென்று நின்றுட்டாங்க. அதாவது அந்த துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள், அதாவது முதலாவது தலைவர் என்பதை யார் என்று உணர்ச்சிக் கொள்ள வேண்டும். பல்வேறு துறைகளை ஒன்றிணைத்து தலைமை தாங்கக்கூடியவரை தலைவர், அந்த துறையில் பேச செய்யக்கூடியவர் அந்த தலைவர். அதாவது தலைவர் துறைகளை வழிநடத்தக்கூடியவராக காணப்படும். அந்த துறையில் சென்று வேலை செய்யக்கூடியவராக காணப்பட வேண்டும். அவசியம் இல்லை. தலைவர் தனது வழிநடத்தலே வைத்திருக்க வேண்டும். எனவே இந்த ஒரு துறை சார்ந்த நிபுணத்துவம் என்பது ஒரு துறை குறிப்பிட்டீர்கள். அது ஒரு துறைக்கு நிபுணத்துவம் பெற்றவர் என்ற தலைமை இல்லை. ஒரு துறையில் நிபுணத்துவம் பெற்றவர், அதாவது சமுதாயத்தை எடுத்துக்கொண்ட சமுதாயத்தை வழிநடத்துவது தலைவர். சமுதாயத்தை ஒரு துறையை மட்டும் சமுதாயம் ஒரு துறையை மட்டும் போன்று நடக்கின்றீர்களே சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் என்று ஒரு துறையை மாற்றம் எவ்வாறு சமுதாயத்தை வழிநடத்துகிறது? அடுத்தபடியாக பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தால் பாண்டித்யம் பெற்றவரால் மத்திய வங்கி கொள்ளையில் பாண்டித்யம் பெற்றவரா குறிப்பிடலாம் தாங்கள், அல்லது பட்டியலாகும் வகை முகாமில் அதில் பாண்டித்யம் பெற்றவர்களால் அதில் எவ்வளவு அநியாயங்கள் செய்யப்பட்டிருந்தது. அதில் பாண்டித்யம் பெற்றவர் எத்தனை முறை ஜனாதிபதியை தேர்தலில் வெல்ல முடியாது ஓட்டு போயிருந்தார். அந்த தோல்வியில் பாண்டித்யம் பெற்றவரா அவரது கல்வி எத்தனை ஒரு முறையாவது வாக்குகளில் பெற்று மக்களின் மனதை அறிந்தவரை வாக்குகளை வெற்றிக்கு வரவில்லை. அவரே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தலைவராக. இதனால் இங்கு கல்வி ஒரு துறையில் சார்ந்து வழங்குவர் தலைவராக காணப்பட முடியாது. அதாவது அந்த துறை சார்ந்த அறிஞர் அதோடு ஏனைய அமைப்புகளும் சேர்ந்து வந்து அந்த துறையை மாத்திரமே என்று அழைத்து குறிப்பிடப்பட்டது தவறானது. எங்கள் வாதிகள் முற்றிலும் தாங்கள் கருத்துக்களை வாதிட்டிருந்தனர். இதன் அடிப்படையில் ஒரு துறை சார்ந்த தலைவர் தெரிவு செய்யப்படுவது தவறானது. மக்கள் நலனை அறிந்தவரை தலைவராக வர வேண்டும் என்பதை ஆணித்தமாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.